விழுப்புரத்தில் சாலையோரம் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கணவரை கொலை செய்ய மனைவியே திட்டம் தீட்டியது அம்பலமாகியுள்ளது. காவல் நிலையத்தில் மனைவி நடத்திய ஓவர் ஆக்டிங் அவரை சிக்க வைத்தது எப்படி? விழுப்புரம் அருகே உள்ள வி சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கு தமிழரசி என்ற மனைவியும் 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 3 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக மணிகண்டன், தமிழரசி ஆகிய இருவருமே சென்னையில் தங்கியிருந்து கட்டிட கூலி வேலை செய்து வந்துள்ளனர். திடீர் என்று இருவருமே வேலையை விட்டுவிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சொந்த ஊரான வி சித்தாமூர் கிராமத்திற்கு வந்து குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். மது பழக்கத்திற்கு அடிமையான மணிகண்டன் கடந்த 14ஆம் தேதி விழுப்புரத்திலிருந்து திருக்கோவிலூர் செல்லக்கூடிய புறவழிச்சாலையில் இந்திரா நகர் அருகே சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் மணிகண்டனின் உடலை கைப்பற்றி முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் மனைவி தமிழரசி விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்திற்கு சென்று அழுது புலம்பி இருக்கிறார். தன்னுடைய கணவருக்கு குடிப்பழக்கம் இருப்பதாகவும், குடிக்கு அடிமையானவர் என்றும், குடித்தே அவர் இறந்து விட்டதாகவும் தொடர்ந்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி அழுது புலம்பி உள்ளார். அளவுக்கு அதிகமாக குடித்த காரணத்தாலேயே தன்னுடைய கணவர் இறந்து விட்டதாகவும், அதனால் உடற்கூறு ஆய்வு செய்யாமல் தன்னுடைய கணவரின் உடலை தன்னிடம் ஒப்படைத்து விடுமாறும் கூறி தமிழரசி காவலர்களிடம் அழுது புரண்டுள்ளார். தமிழரசின் இந்த ஓவர் ஆக்டிங்கால் சந்தேகமடைந்த போலீசார் தமிழரசியின் நடவடிக்கைகளை அவருக்கே தெரியாமல் நோட்டமிடத் தொடங்கினர். இதில் போலீசார் முன்னிலையில் அழுவதும், அவர்கள் இல்லாத நேரங்களில் அழாமல் யாருடனோ செல்போனில் பேசுவதையும் கண்டறிந்த போலீசார் தமிழரசியை அழைத்து தங்கள் பாணியில் விசாரித்தனர். இதில் தமிழரசி கூறிய பல்வேறு தகவல்களை கேட்டு போலீசாரே ஆடி போயினர். 6 ஆண்டுகளாக சென்னையில் கட்டிட கூலி வேலை செய்து கொண்டிருந்த போது கட்டிட மேஸ்திரியாக இருந்த செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரை சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் மணிகண்டனின் மனைவி தமிழரசிக்கும் தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த மணிகண்டன் சங்கருடனான கள்ளத் தொடர்பை கைவிடுமாறு தமிழரசியை கண்டித்து வந்துள்ளார். மேலும் தன்னுடைய மனைவி தமிழரசியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சொந்த ஊரான விழுப்புரத்திற்கே வந்து குடும்பம் நடத்த தொடங்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தமிழரசியும் சங்கரும் சேர்ந்து மணிகண்டனை தீர்த்து கட்ட முடிவு செய்து அதற்காக திட்டம் தீட்டினர். அதன்படி சங்கர் தன்னுடைய உறவுக்கார பெண்ணான சுவேதா என்பவரை வைத்து செல்போன் மூலமாக மணிகண்டனிடம் பேச வைத்து கட்டிட வேலை இருக்கிறது என்றும் அதிக கூலி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறி அழைத்துள்ளார். இதனை நம்பி சென்ற மணிகண்டனை மது அருந்த செல்லலாம் என்று ஆசை வார்த்தை கூறி ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்று மதுவில் சைனைட் கலந்து கொடுத்து அதனை மணிகண்டனுக்கு குடிக்க கொடுத்துள்ளனர். அதை குடித்து சிறிது நேரத்தில் மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். பிறகு மணிகண்டனின் உடலை சாலையோரம் படுக்க வைத்துவிட்டு குடிபோதையில் இறந்துவிட்டதைப் போல செட்டப் செய்துவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்த மணிகண்டனின் மனைவி தமிழரசி, அவருடைய கள்ளக்காதலன் சங்கர், சங்கரின் உறவினர்களான சுவேதா, சீனிவாசன் உட்பட 4 பேரையும் விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாயும் சிறை சென்று விட்டதால் தற்போது 5 வயது பெண் குழந்தையும் 3 வயது ஆண் குழந்தையும் அனாதைகளாகி உள்ளனர். கணவரை தீர்த்து கட்டிவிட்டு எதுவுமே தெரியாதது போல் போலீசாரிடமே சென்று மனைவி செய்த ஓவர் ஆக்டிங்கே அவரை சிக்க வைத்துள்ளது.